மர்மமான உயிரிழப்புகளுக்கு மாந்திரீகம் செய்யும் நபரே காரணம் என நினைத்து அவரையும் அவரது மனைவியையும் ஊர் மக்கள் எரித்து கொன்ற விருப்பாக்ஷா படத்தின் கதையைப் போலவே ஆந்திராவில் ஓர் உண்மை சம்பவம் அரங்கேறி குலை நடுங்க வைக்கிறது. ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டம் அரக்கு வனப்பகுதியில் உள்ளது லொட்டேரி பஞ்சாயத்து. அங்குள்ள தொம்பிரிகுடா கிராமத்தில் சுமார் 15 குடும்பங்களைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கிராமத்தைச் சேர்ந்த அனைவரும் வறுமையில் வாடி வரும் நிலையில் அடாரி தொம்புரு என்பவரது குடும்பம் மட்டும் ஓரளவிற்கு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் கண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. ஊரே வறுமையின் பிடியில் ஊசலாடி வரும் நிலையில் அடாரி தொம்புரு குடும்பம் மட்டும் நல்ல நிலையில் இருப்பதைக் கண்டு கிராம மக்கள் அனைவரும் பொறாமை கொண்டனர். அது மட்டுமின்றி கிராமத்தில் உள்ள அனைவரும் ஏழ்மையில் தவிப்பதற்கும் தொம்புருதான் காரணம் என ஒருவருக்கொருவர் புரளி பேசி வந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அடாரி தொம்புரு அடிக்கடி வெளியூர் சென்று வருவதை நோட்டமிட்ட கிராம மக்கள் தொம்புரு மாந்திரீகம் கற்றுக்கொண்டு வந்து அதில் ஊர் மக்களுக்கு செய்வினை வைத்து வளர்ச்சியை தடுத்து வருவதாக சந்தேகித்தனர். அதற்கு ஏற்றாற் போல அடாரி தொம்புருவும் வீட்டில் பூஜை செய்து மந்திரம் சொல்லி வந்ததாக கூறப்படுகிறது. அதனால் தொம்புருவை ஒழித்து கட்டிவிட்டால் நாம் அனைவரும் பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைய முடியும் என மக்கள் உறுதியாக நம்பியிருந்தனர். இதன் எதிரொலியாக ஊர் மக்கள் ஒன்று திரண்டு தொம்புருவின் வீட்டிற்கு சென்று அவரை அடித்து வெளியே இழுத்து வந்து கற்களையும் கட்டைகளையும் கொண்டு கடுமையாக தாக்கியுள்ளனர். அத்தோடு கையில் கொண்டு வந்த மண்ணெண்ணெயை ஊற்றி அவரை உயிரோடு எரித்திருக்கின்றனர். பற்றியதில் வலி தாங்க முடியாமல் அலறி துடித்த அடாரி தொம்புரு உடல் வெந்து போய் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக 5 பேரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். பொருளாதார ரீதியாக தங்களை உயரவிடாமல் மாந்திரீகம் செய்து தடுப்பதாக நினைத்து முதியவர் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.